நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். அடுத்தது உங்க அத்தை, என் பொண்டாட்டி சந்திரா. இருங்க என் அம்மாவை பத்தி நானே சொல்லிக்கிறேன். சொல்லுப்பா. எங்க அம்மா மாதிரி பாசத்தை கணக்கு இல்லாம காட்ட முடியாது, கோபத்தையும் கணக்கு இல்லாம காட்ட முடியாது. யாரா இருந்தாலும் அக்கறையா ஒரு வார்த்தை எங்க அம்மா பேசிட்டு தான் போவாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த உலகத்திலேயே மூணு பேரை மட்டும்தான் பிடிக்கவே பிடிக்காது. யாரு? ஒன்னு சாரதா, அதுவும் அம்மா. இன்னொன்னு சாரதாவோட புருஷன், அதான் உங்க அப்பா. இன்னொன்னு சாரதாவோட பொண்ணு, அதாவது நீ. எங்க அம்மாக்கு இந்த உலகத்திலேயே இந்த 3 பேரை பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எப்படி நான் அங்க வந்து இருக்க முடியும்? அவளுக்கு கோபம் இருக்குன்றதுக்காக என் தங்கச்சி மகளை அப்படியே விட்டுட்டு போக முடியுமான்னு? அவளுக்கு கோபப்பட உரிமை இருக்கிற மாதிரி எனக்கு என் தங்கச்சி மக மேல பாசமும் உரிமையும் இருக்கதானே செய்யும். என்ன ஒண்ணு, நீ யாருன்னு காட்டிக்காம பாசத்தை காட்டணும். அப்பா, இப்பவே நேரம் போய்கிட்டு இருக்கு. ஆமா, நம்ம மேல அம்மாவை நம்மளே சந்தேகப்பட வச்சிட வேண்டாம். அதனால இருட்டுறதுக்குள்ள வீடு போய் சேரணும். சரி. இந்தாங்கண்ணே. கண்ணு, நீ கவலைப்படாத, போயிட்டு வாடா. சரி. இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருக்க போற. போலாமா? வரேன் பாட்டி. சரிப்பா, வரேம்மா. போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. பார்த்து போமா. அப்பாப்பா, நம்ம 3 பேரும் இப்படி ஒன்னா போனா அம்மாக்கு தேவையில்லாம நம்ம மேல சந்தேகம் வரும். அதனால நீ பார்வதியை கூட்டிக்கிட்டு முன்பக்கமா போ. சரி. நான் மளிகை கடைக்கு போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பின்பக்கமா வந்துடுறேன். ஓகேடா மகனே. பா, எதுக்குதான் இப்படி அடிக்கடி கரண்ட் போகுதுன்னே தெரியல. பாத்து செல்வா, ஈபிக்கு போன் பண்ணலாம்ல? 27 தடவை போன் பண்ணிட்டமா, ஒருத்தனும் போன் எடுக்கல. இன்னைக்கு மட்டுமே 4 தடவை கரண்ட் புடிங்கிட்டான். மா, நமக்கு பரவாயில்ல. காந்தி நகர் பக்கம்லாம் சாயங்காலம் போன கரண்ட் இப்ப வரைக்கும் வரலையா? ஐயோ, இதுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் பிறக்க போகுதுன்னே தெரியலையே. சந்திரா. அப்பா. யாருங்க இவ? வரும்போதே கரண்ட கையோடயே கூட்டிட்டு வரா. இவ நம்ம குமரேசன்ல குமரேசன், அவன் பொண்ணு, பேரு பார்வதி. யாரு? நம்ம குமரேசன் மகளா? அப்பா எப்படி இருக்காருமா? ஏ, என்னம்மா, என்னாச்சு? சந்திரா, அவன் ஆக்சிடென்ட்ல தவறிட்டான். என்னங்க சொல்றீங்க? எப்ப ஆச்சு? அது நடந்து ஒரு மாசம் இருக்கும். பாவம் இவ, சின்ன வயசுலயே இவங்க அம்மாவும் போயிட்டாங்க. இந்த ஒரு மாசமா எங்கெங்கயோ அலைஞ்சு எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா இன்னைக்கு என்ன வந்து பார்த்தா. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இவள இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அழாதம்மா. உங்க அப்பா எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். அவருதான் எனக்கும் உங்க மாமாவுக்கும் கல்யாணமே பண்ணி வச்சாரு. நாங்க கஷ்டப்பட்ட காலத்துல உங்க அப்பா தான் எங்களை கைப்பிடிச்சு தூக்கி விட்டாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இது உன் வீடு மாதிரி. உனக்கு அம்மா மாதிரி அத்தை நான் இருக்கேன். அப்பா மாதிரி மாமா இருக்காரு. இவங்க எல்லாருமே உனக்கு உறவுதான். நடந்ததை நினைச்சு வருத்தப்படாம இரு. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம், சரியா?
இங்க பாரு, அழாதம்மா. அதான் நாங்க இருக்கோம்னு சொல்றேன்ல. பார்வதி அழாதம்மா, ஒண்ணும் ஆகாது. இது பாரு, இவன் தான் என்னோட மூத்த பையன் ராஜதர. இதான் அவன் பொண்டாட்டி புவனா. அடுத்தது இங்க பாரு, இங்க பாரு, இவன் தான் என்னோட 2வது பையன் செல்வதுரை. இது அவன் பொண்டாட்டி சித்ரா. அவனுடைய 2 வாண்டுக. தம்பி இங்க வா. இவன் பேரு பாண்டிதுரை, படிப்பாடி. இது எங்க கடைக்குட்டி மீனாட்சி. எங்க வரும்போது ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல சந்திரா, வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப வாமா, முதல்ல வந்து சாப்பிடு. வா வா வாமா. வா. சாப்பிடுமா. எடுத்து சாப்பிடு. இங்க பாருமா, சாப்பிடு. கூச்சப்படாம சாப்பிடு. அம்மா, ஆ, தாத்தா எடுத்து சாப்பிடுறாங்களா? சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். ஏமா, யாரும்மா அந்த பொண்ணு? புதுசா இருக்கு. சின்ன நீ உங்க தங்கச்சியா? நான் ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்தது பத்தாதா? இதுல ஏன் தங்கச்சி வேற கூட்டிட்டு வரணுமா? அப்போ பெரிய நீ உங்க தங்கச்சியா? ஆ? ஆனா உங்களுக்கு தான் தங்கச்சியே இல்லையே. டேய், இது நம்ம குமரேச மாமா மகடா. குமரேச மாமாவா? எந்த மாமா? டேய், என்ன தெரியாத மாதிரி கேக்குற? எனக்கும் அப்பாவுக்கும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொன்னேல, குமரேச மாமா. அடிக்கடி சொல்லுவேனேடா, ஞாபகம் இல்லையா? மறந்துட்டியா? ஆமா மாமா மாமா, அந்த குமரேச மாமா தானா? அவர் கூட ஏதோ அந்த வடநாட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்க போய் செட்டில் ஆயிட்டாருன்னு சொன்னியே, அவராமா? அவரேதான். அவரோட பொண்ணுதான் இது. பேர் பார்வதி. என்ன பெத்த தாயி, நீ என் அம்மாதான்னு ப்ரூவ் பண்ணிட்ட. நான் சொன்ன கதையை அப்படியே எங்கிட்டயே உருட்டுன்னு உருட்டுறியே. அப்புறம் நல்லா இருக்கீங்களா பார்வதி? பார்வதி, இதான் என்னோட கடைசி பையன் தர்மதுரை. வீட்டுக்கு பின்னாடி மளிகை கடை வச்சிருக்கான். உங்க அம்மா வடநாட்டுக்காரங்கன்றனால நீ எங்க பெரிய அண்ணி மாதிரி நல்லா செவன்னு இருப்பேன்னு நினைச்சேன். நீ உங்க அப்பா மாதிரி நம்ம ஊர் கலர்ல தான் இருக்க. சரி, உங்க அப்பா நல்லா இருக்காரா? டேய், என்னடா நீ? அவளே இப்பதான் அழுது ஓஞ்சிருக்கா அப்பா பத்தி பேசிக்கிட்டு. சும்மா இருடா, மறுபடியும் அவளை அழ வைக்காத. அழுதுருக்காளா? ஏமா? பாவம்டா, குமரேச மாமா ஒரு ஆக்சிடென்ட்ல தவறிட்டாராம். ஐயோ, என்னமா சொல்ற நீ? ஆமாண்டா, இவங்க அம்மாவும் சின்ன வயசுல தவறிட்டாங்க. உங்க அப்பா தான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தாரு. பார்வதி, நீ சாப்பிடுமா. ஆமா, உங்க அப்பாவுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எந்த ஊர்ல ஆச்சு? காரா பைக்கா? எப்படி? ஏய், அவளே எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தான் நான் இங்க கூட்டி வந்திருக்கேன். திருப்பி ஏன்டா அதை ஞாபகப்படுத்துறீங்க? பேசாம சாப்பிடுங்கடா. தர்மா, நீ போய் குளிச்சிட்டு வாடா. அப்புறம் அம்மாவும் நீ ஒன்னா சாப்பிடுவோம். சரிம்மா. ம். ஒரு வழியா மீனாட்சி, எங்க ரூம்ல ஒரு பாயும் தலானையும் எடுத்துட்டு வந்து ஒரு ரூம்ல வச்சுக்கோ. பார்வதி உன் கூட தூங்கட்டும். ஐய, என் ரூம்ல எல்லாம் யாருக்கும் இடம் கிடையாது. நான் எப்பவும் தனியா தான் இருப்பேன், தனியா தான் தூங்குவேன். அவங்கள வேற ரூமுக்கு போக சொல்லுங்க. திருட்டு கழுத, எப்படி பேசுறா பாரு. அம்மா அம்மா அம்மா, நீ இந்த பொண்ணை நம்ம துளசி அக்கா ரூம்ல தங்கிக்க சொல்லு.
பார்வதி நீ துளசி ரூம்ல போய் படுத்துக்கோமா. ம் ஆளை பாரு. குளிச்சுட்டு வரமா. ஆ ரூம ஷேர் பண்ணிக்க மாட்டாளாம். ஏய் சாப்பிடுறா, நீ சாப்பிடற. நீ சாப்பிடுறா கண்ணு. அக்கா ஏற்கனவே இந்த வீடு சத்திர மாதிரி தான் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா இன்னொருத்துக்கு வேற சமைச்சு கொட்டணுமா? ஏ பார்க்கவே பாவமா இருக்கா. அவளை ஏன் நீ இப்படி நினைக்கிற? ம்ம். நீங்க இப்படியே எல்லாரையும் பாவம் பார்த்துட்டே இருங்க. அவ நிஜமாவே பாவம் தாண்டி. அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அவ எங்கன்னு போவா? அதுக்காக அவ இங்கதான் வரணுமா? எனக்கு என்னமோ அவளை இங்க ரொம்ப நாள் வச்சுக்க கூடாதுன்னு தோணுது. சீக்கிரம் ஏதாவது சொல்லி அவளை இங்க இருந்து அனுப்பி விடணும். யாரு? நீயும் நானுமா? அட ஏண்டி வயிற்றுல கொட்டிக்கிற? இந்த வீட்ல என்ன சமைக்கணும், எல்லாரும் என்ன சாப்பிடணுங்கிறத முடிவு பண்றது கூட அத்தைதான். அப்படி இருக்கும்போது அவ இந்த வீட்ல இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போறதும் அத்தை தானே. அதுவும் அந்த மீனாட்சி இப்போ என்ன சொன்னான்னு பாத்தியா? அவ மட்டும் இந்த வீட்ல தனி ராஜ்யமே பண்ணிக்கிட்டு இருக்காடி. அது என்னமோ கரெக்ட் தான்க்கா. இருந்தாலும் இவளை பார்த்தாலே டேஞ்சரா இருக்கு. எதுக்கும் இவகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். இப்ப சொன்னியே, இது கரெக்ட். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்க வேணாமா? அப்படியே கழுவி வச்சுட்டா மட்டும் குறை சொல்லாமலா இருக்க போறாங்க. அத்தையே கழுவிக்கிட்டோம். வாங்க நாம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். போலாம். என்ன அப்படி பாக்குற? இந்த ரூம் வசதி கம்மியா இருக்கா? உனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரி இருக்கா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு நான் தர்மா கிட்ட சொல்லி உனக்கு வேற ரூம் அரேஞ்ச் பண்ணி தர சொல்றேன். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.